இன்ட்ரோ듀ce பண்ற நேரமா இது? We'll see some other time. Come on. வா. Bye. மாமாவை சந்தேகப்படுறியா? நீயே உன் கண்ணால பார்த்தல, சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, பட்ட பகல்ல அவளை பைக்ல ஏத்திக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறாரு ரமா. அதை விட ஒரு ஷாக் நியூஸ் கேள்விப்பட்ட. அவ தோட்டத்து பங்களால தான் தங்கி இருக்காளாம். வீட்டுக்குள்ள 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்களாம். யார் சொன்னாங்க? மிலிட்டரிக்காரர் தான் சொன்னாரு. இருக்காத மீனா, எம்டிங்கிற முறையில அவரு பழகி இருக்கலாம். அது அந்த மிலிட்டரிக்காரு தப்பா நினைச்சிருப்பாரு. இல்ல ரமா, உண்மை என்னன்னு தெரியாம அவர் வார்த்தையை விட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு என் மேல அவ்வளவு அக்கறை. ரொம்ப நெருக்கமா இருக்காங்கம்மா. சீக்கிரமா அப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஆனா சிவமாமா நம்ம கிட்ட பேசினது கேட்டல்ல, அவரு உன் மேலதான் அக்கறையா இருக்காரு. அவரு வார்த்தையில பொய் இருக்கிற மாதிரி எனக்கு படல மீனா. பேசுற வார்த்தையை வச்சு ஒருத்தர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் என் தலைவிதி. அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை வர வர எனக்கு குறைஞ்சுக்கிட்டே வருதுரம்மா. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி அவரை ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரு என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்காரு. கடைசியில என்ன முட்டாளாக்கிட்டு அவர் அந்த பொண்ணோட போயிட போறாரு. நான் தெருவுல நிக்க போறேன். ஐயோ மீனா, அழாத. நீ அழறத பார்த்தா எனக்கு அழுக வருது. அழாத. நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா சொன்னாருல்ல. நம்ப மீனா, அவரு நிச்சயமா உனக்குதான். இப்ப கோவமா இருந்தாலும் பெரிய மாமா உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. தைரியமா இரு. பாப்போம், கடவுள் விட்ட வழி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் எதிர்பார்த்தது நடக்கலன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். இது சத்தியம் ரமா. மீனா, எனக்கு மனசு சரியில்லை. நான் அப்புறம் வரேன். வணக்கம்யா. என்னடா ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம், எதிர்கோஷ்டியில் ஐக்கியம் ஆயிட்டியோ? உங்க சொந்தக்கார எலெக்ஷன் நேரத்துல வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்தால அவன் கூடவே நீங்க இப்ப மறந்துட்டீங்களா? சொன்னேன் வயசாவதுல மறந்துட்டேன். இதெல்லாம் மறந்துருங்க. ரொம்ப நாளா இருக்க குடும்ப பகையா மறக்காத. முணுமுணுப்பு ஒண்ணு இல்லைங்க. ஏய், உன் தோல்ல இருக்க இந்த துண்டு இதை விட உன் நாக்கு ரொம்ப நீளமா இருக்கு. அது என்னைக்கு இழுத்து அறக்க போறேன்னு எனக்கே தெரியாது. என்கிட்ட இருக்கிற அசையும் சொத்து அது ஒண்ணுதான். அதையும் அறுத்துட்டீங்கன்னா சுத்தம். யார் அது? சொல்லுவேன், சொன்னா நாக்கு நீளம்பிங்க. நக்கல் ஜாஸ்தியா போச்சுடா. இப்ப அதுவா முக்கியம். வந்தவங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இதானே சிவா வீடு? இது சிவா வீடு இல்லைங்க, இவர் வீடு. இவர் புள்ளதான் சிவா. சும்மாறா. நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். பூஜாவோட அப்பா அம்மா. அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷம். பூஜா இங்க இல்ல, இங்கதான் தோட்டத்து பங்களால இருக்க. அழைச்சிட்டு வர சொல்றேன். உடனே சிவாவை பூஜா அழைச்சிட்டு வர சொல்லு. சரிங்க. நீங்க வாங்க வாங்க. தங்கமணி, தங்கமணி. சின்னமணி எனக்கு, சின்னமணி எனக்கு. குணா, என்ன இங்க வந்து மாடியில உட்காந்துருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? செல்போனை ஆன் பண்ணி வச்சிருந்தீனா போலீஸ் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உனக்கு. ஐயோ, செல்போன்ல தான் சிம் கார்டை மாத்திட்டேன்ல.
கேம் தானே விளையாடுறேன். எவ்வளவு நேரம் தான் வீட்டு உள்ளே அடைஞ்சு கிடக்கிறது? நரகம் மாதிரி இருக்குடா. சரி, வேற வழி இல்லையே. இப்போதைக்கு இதை விட பாதுகாப்பான இடம் உனக்கு வேற எதுவும் இல்லையே. சரி, அண்ணனை பார்த்துட்டு வரேன்னு போனியே, அண்ணன் எப்படி இருக்காரு? என்ன சொன்னாரு? பழைய கெத்தெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. ரொம்ப இடிஞ்சு போயிருக்காரு. தேவானண்ணா இப்படி இருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கு. என்னை பத்தி எதாவது கேட்டாரா? எங்கப்பா, அவர் பேசினா தானே. நானே தான் உன்னை பத்தி சொன்னேன். அவர் அதெல்லாம் காதுல வாங்கிட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. எங்க அண்ணன் அண்ணி மேலையும் பாப்பா மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாத்தியா? எந்த ஒரு பொருளும் கையில் இருக்கும்போது அதோட மதிப்பு தெரியாது, அதை இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம தேவான விஷயத்துலையும் அதுதான் நடந்திருக்கு குணா. எங்க அண்ணனை பார்த்து ஆறுதல் சொல்றது கூட வழி இல்லாம இருக்கான் பாத்தியா? பரவாயில்ல விடு, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இப்படிலாம் சொல்லிதான் மனசை தேத்திக்கணும். சரி வா, இங்க ரொம்ப நேரம் உட்கார வேணாம், வா போலாம். வாப்பா. பூஜா எப்பவுமே இப்படிதாங்க, எல்லாத்துலயும் ஓவர் ஸ்பீடு. டிரைவர் மெதுவா போங்கம்மான்னு சொல்லியிருக்கிறான், கேட்கல. ஆக்சிடென்ட். நல்ல வேலை, சின்ன ஃப்ராக்சரோட போச்சு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். பூஜா இப்போ நல்லா தான் இருக்காங்க. விசாரிச்சேன், வலி கூட அதிகமாக இல்லைன்னு சொன்னாங்க. அவளை எங்கேயும் தனியா அனுப்புறது கூட பயமா இருக்கு. சின்ன பொண்ணு தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். மெதுவாமா. வணக்கம் சார். பாத்து பூஜா. அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் கால் எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்ல, நீ எழுந்துக்கற, உட்காரு. நீ உட்காரு. அது லாஸ்ட் ட்ரெஸ்ஸிங் தான்மா, முடிஞ்சிருச்சு. டோன்ட் வரி, ஓகே? ஏமா பூஜா, கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்குவானா? ஏன் டாடி? ஒரு ஆக்சிடென்ட் ஆனா உடனே பெத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேணா? சின்ன விஷயத்தை பெருசாக்க வேண்டாமேன்னு விட்டுட்டேன். கரெக்ட் தானே அங்கிள்? அது மட்டும் இல்லாம ஐ நோ வெரி வெல் அபவுட் யூ. சொன்னேன்னு வைங்க, பதறி அடிச்சுட்டு என்னமோ ஏதோன்னு ஓடி வருவீங்க. அதனால தான் சொல்லல. நீ சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சதா சிவா எங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாரு. அதானே பார்த்தேன். என்னடா அம்மாவும் அப்பாவும் திடீர்னு வந்து நிக்கிறாங்களே, யார் சொல்லிருப்பாங்கன்னு பார்த்தேன். சோ சிவா, இது உங்க வேலை தானா? வை? பின்ன நாளைக்கு ஏன் சொல்லலன்னு சார் என்கிட்ட கேட்பாரு. அதான். சிவா, பாத்தீங்களா அங்கிள் உங்க பையனுடைய சின்சியரிட்டியா? You know, this is what I like about him very much. அப்போ நீங்க ரெண்டு பேரும் இப்ப ராசி ஆயிட்டீங்களா? ராசி ஆயிட்டும் மாவா? டாடி, now we are very close friends. இன்னும் சொல்ல போனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேல, aren't we? முன்னெல்லாம் ரெண்டு பேருமே 7ஆம் பொருத்தமா இருப்பாங்களாமே, பொண்ணு சொல்லுச்சு. அது ஏன் கேக்குறீங்க? ரெண்டும் சரியான சண்டை கோழிங்களா இருக்கும். நல்ல வேலை இப்ப ராசி ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லது. என் ஃபேக்டரிக்கு எனக்கும் பெரிய நிம்மதி இல்ல. என்ன சொல்ற? ஆமாங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணை உங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதென்ன எங்க வீட்டு பொண்ணு மாதிரின்றீங்க? பூஜா எங்க வீட்டு பொண்ணு தான். கரெக்ட். அப்படி அழுத்தமா சொல்லுங்க அங்கிள். அப்போ நாங்க கிளம்புறோங்க. ஓகே டாட், போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? என்ன விளையாடுறியா? கிளம்புறோன்னு சொன்னது உன்னையும் சேர்த்துதான். கிளம்பு. வாட்? மீ? நோ நோ நோ. அம்மா, நான் இப்ப வரல. ப்ளீஸ் மாம், ப்ளீஸ். என்னன்னா, எனக்கு இந்த ஊரு, இவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 days I'll stay with them and come back, please. ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் சொல்லுங்க ஆண்டி. அங்கிள் நீங்களாவது. ஒன்னும் ஆசைப்படுது. ஒரு வாரம் கழிச்சு நாங்களே அனுப்பி வைக்கிறோம். அட என்ன சார் நீங்க? பூஜாவே 2-3 நாள்னா நீங்க ஒரு வாரம்ன்றீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களே, நாங்க புது ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிக்கிறோம். மேனேஜிங் டைரக்டரான பூஜாக்கு நிறைய அஃபிஷியல் ஒர்க் இருக்கு. அதனால அவ மெட்ராஸ்ல தான் இருந்தாகணும். ப்ளீஸ் டாட். என்னம்மா சார், பூஜா நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி இன்னொரு முறை வந்து ஒரு வாரம் தங்குறோம். ஓகேயா? சரி பூஜா, வாமா கிளம்பலாம். வாட் சிவா, கிளம்பு வா.
கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கறியே. இல்ல மேடம், சார் ஏதோ ஒபிஷியல் ஒர்க்னு சொல்றாங்க. நீங்க ஓகே ஃபைன், வரேன். போதுமா? சரி, நீ எப்போ கிளம்பி வர போற? 1 வீக்ல வந்துடுறேன் மேடம். 1 week? 1 week? Oh my god. You know what? 1 week எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். How am I going to manage? Okay, fine. Daddy, போலாம். அம்மா, கிளம்பலாமா? அங்கிள், நான் கிளம்புறேன். I hope கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நியூஸோட வருவேன்னு நினைக்கிறேன். என்ன நியூஸ்மா? அது that suspense, Daddy. Okay, then it's time to leave. Auntie, uncle, anyway, நீங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டீங்க. Thank you so much for that. சரிம்மா. நான் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். ஓகே? சரி, அப்ப போலாம். மம்மி வா. உன் திங்ஸ் எடுத்துக்கலையா? அது சிவா வரும்போது கொண்டு வந்துருவாரு. என்ன சிவா? டன். சரி மேடம். போயிட்டு ஃபோன் பண்ணுங்க மேடம். டெஃபினெட்லி யார். ஏன்டா ஃபோன் பண்ண சொன்னோன்னு வருத்தப்படுற அளவுக்கு பண்றேனா நீ பாரு. அப்ப நாங்க வரோங்க. போயிட்டு வரேம்மா. வரங்க. சிவா பை, டேக் கேர். சரி ஓகே? மேடம். See you soon. Thank you, சிவா. பை அங்கிள். ஆன்ட்டி வரேன். வா, பை சிவா. வரேன்பா. பை சிவா. ஓகே சார். சிவா, என்னப்பா? இந்த பொண்ணு நல்லா கலகலப்பா இருக்கால? ஆமாப்பா. இப்படி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும்ல. என்னடி முறைக்கிற? உள்ள போ. சத்தியமா சொல்ற கண்ணாயிரம், அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் வைத்தியம் பார்க்க மறந்துருந்தா நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. இதை நீங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? மீனா தொட்டில இருந்த காலத்துல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ரொம்ப இறக்க குணங்க. உங்களை காப்பாத்துனது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்களே. அதுக்காக தான் சொல்றேன், என் உயிரை காப்பாத்தின பொண்ணுக்கு துரோகம் நடந்தா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஐயா, என்ன சொல்றீங்க? மீனா அம்மாவுக்கு யார் துரோகம் பண்றா? சொல்லறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு கண்ணாயிரம். 1000 தான் சொன்னாலும் பட்டணத்தோட சொகுசுக்கு முன்னாடி கிராமத்தோட வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஐயா, கிராமம் இல்லைன்னா பட்டணம் இருக்க முடியாது. ஆனா பட்டணம் இல்லாம கிராமம் இருக்க முடியுங்க. அது உனக்கு தெரியுது, எனக்கும் புரியுது. ஆனா ராஜசேகருக்கும் சிவாவுக்கும் இந்த விஷயம் புரியலையே. பட்டணத்துலேருந்து வந்திருக்காளே ஒரு பொண்ணு, அவளை சிவாவுக்கு நிச்சயம் பண்ணலான்னு ராஜசேகர் பேசிட்டு இருக்கா. பொண்ணு வீட்டுக்காரங்க இப்பதான் பாக்கும் வெத்திலையும் மாத்திட்டு பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. ஐயோ, இது அக்கிரமம் ஐயா. அக்கிரமம் தான், அநியாயம் தான். ஆனா நம்ம என்ன செய்ய முடியும்? மீனாவுக்கு சிவாங்கிறது இன்னைக்கு நேதிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராஜசேகர் பட்டணத்தோட ஆடம்பரத்துக்கு அடிமையாயிட்டா. சிவாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. இந்த விஷயத்த நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சொல்லணும்னா சொக்கலிங்கத்துக்கிட்ட போய் தான் சொல்லணும். ஐயா, போய் சொல்லுங்க ஐயா. நான் எப்படி போய் சொல்ல முடியும் கண்ணாயிரம்? எனக்கும் அவருக்கும் ஏற்கனவே மனஸ்தாபம் இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இல்லாதும் பொல்லாதும் நான் சொல்றத அவர் நினைச்சுக்க மாட்டாரு. நீங்க சொல்றதும் சரியாதான் படுது. இது பாரு கண்ணாயிரம், நீ பெரியாத்தா வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன், மீனாவை தோல்ல தூக்கி வளர்த்தவன். அந்த வீட்டுக்கு ஒரு துரோகம் நடக்குதுன்னா சத்தியமா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த வீட்டுக்கு என் உடம்ப செருப்பா தச்சு போட்டா கூட இந்த ஜென்மத்தோட நன்றி கடன் தீராது. அதுக்காக தான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தணும். அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணணும். பண்றேங்க. என் உசுரை கொடுத்தாவது அந்த கல்யாணத்தை நிறுத்துறேங்க. சிவா மீனாவை தவிர வேற யாரு காலத்துலயும் தாலி கட்டுறதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுங்க. நான் வர்றேங்க. கண்ணாயிரம், உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ பாத்துக்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். வேணாங்க, இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதை விட வேற என்னங்க வேணும்? உங்க உசுரை காப்பாத்துற பொண்ணுக்கு இதை விட வேற என்னங்க நீங்க செய்யணும்? நான் வர்றேங்க.
ஜன்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய். கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே